ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல இப்போ சுட சுட ஒரு ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு. நேத்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதை பத்தி தான் வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த ஸ்கேமர் இருந்து நீங்க தப்பித்தாலும் இன்னொரு விஷயத்துல மறைமுகமா ஏமாறுவீங்க. அதுவும் இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த ஸ்கேம் மூலமாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட லைஃப்லயும். எப்பயாவது கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வாட்ஸ்அப்பில் புதுசாக ஸ்கேம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் அதில் மாட்டியிருப்பீங்க. வாட்ஸ்அப் இன்டர்நேஷனல் கால்ஸ்லேருந்து ஸ்கேம் பண்ணுறதாகட்டும், அண்ட் வாட்ஸ்அப் வீடியோ காலில் நியூடாக ஆப்போசிட்டில் ஒரு பர்சன்ட்டு நமக்கு வந்து ஸ்கேம் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு ஸ்கேம் வந்து போச்சு. நேற்று அந்த குரூப்கிட்டருந்து ஃபாரின் நம்பர்லேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. சைடில் ஷோ பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 200 to 5,000 வரைக்கும் மெயின் பண்ணலாம் பர் டே. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய பேச்சுவார்த்தையில் கண்டினியூ பண்ணேன். ஏஜ் வந்து கேட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 3 லிங்க் வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த 3 லிங்க் வச்சு கூகுள் மேப். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஒரு ரெசார்ட் ஆர் ஹோட்டல் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. அதுக்கு நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 வந்து கொடுத்துட்டு, ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ இது முழுக்க ஸ்கேம். ஸோ இதுல நீங்க ஏமாறாதீங்க. ஏமாந்து அவங்க பணத்தை கொடுக்குறதா சொன்னாங்க. மேபி 1-2 கொடுப்பாங்க, 100-200 வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து நமக்கு என்னதுன்னு தெரியல. ஸோ அதனால வந்து நான் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்னைக்கு அந்த பேச்சு முடியாம மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களோட சேலரிக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. பட் எந்த ஒரு ரிப்ளையும் வந்து பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் நம்பர்ல இருந்து இந்த மாதிரி ஜாப் தரேன், 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து வந்து பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மெத்தட்ல வந்து யூடியூப்ஸ்ல வீடியோஸ் நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்கா வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே ஓஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் கூட கேப்ல நினைக்கிறேன் மறுபடியும் இந்த மாதிரி வந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கேம்ல நீங்க மாட்டாம தப்பிச்சாலும் இன்னொரு விஷயத்துல மறைமுகமா மாட்டுவீங்க. என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோட அந்த கண்டென்ட்ல இருந்து பாருங்க. அந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கூகுள் மேப்ல லிங்க்ல ஒரு லிங்க் சென்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுங்க, ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 பீப்புள்ஸ் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்போது எந்த பீப்புள்ஸ் எல்லாமே அந்த ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், மற்ற விஷயத்துக்கு எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்களோ ஒன்ஸ் கொடுத்து முடிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்களோ நானோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் நம்மள மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அந்த ஏரியாவுக்கு, அந்த சுற்றுலா தலத்துக்கு போகும்போது அந்த ஹோட்டலோ அந்த ரெசார்ட்டோ அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏதோ ஒன்று சம்திங் வந்து சர்ச் பண்றாங்க பெஸ்ட் எதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து ஷோ ஆகும்போது நிறைய ரேட்டிங்ஸ்ல 5 ரேட்டிங்ஸ்ன்னு சொல்லி நல்ல குட் ரிவ்யூஸ் ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்க புக் பண்ணிடுவீங்க. ஸோ ரெசார்ட்டோ ஹோட்டலை வந்து புக் பண்றதா வந்து புக் பண்ணிடுவீங்க. இல்லை ரெஸ்டாரண்ட்னா போய் பார்த்துட்டு மேபி ஏமாறலாம். ஸோ அதான் வந்து சொல்றேன், ஹோட்டல் ஆகட்டும், ரெசார்ட், இந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம புக் பண்ணிட்டு நைட் டைம்ல போய் நம்ம பார்க்கும்போது அப்படியே இந்த ரிவ்யூக்கு ஆப்போசிட்டா இருந்தா யோசிச்சு பாருங்க நம்மளோட நிலைமை. அந்த இடத்துல வேற ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா வந்து பிரச்சனை இல்லை, அங்க ஏதாவது ரூம்ஸ் அவைலபிளா இருந்தா பிரச்சனை இல்லை. ரூம்ஸ் எதுவும் அவைலபிளா இல்லை, பக்கத்துல எந்த ஒரு ஹோட்டல்ஸும் இல்லை, தனியா அந்த ஹோட்டல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா நம்மளோட சேஃப்டிக்கு என்ன நமக்கு வந்து யோசிக்கணும். மட்டும் இல்லாம இந்த ரிவ்யூல நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த ரூம்ஸ் நல்லா இருக்கு, இங்க இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிதான் நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்றோம். ஸோ அங்க போய் நம்ம பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நம்மளோட மணி, நம்மளோட டைம் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதை இல்லாம வேற இடத்துல புக் பண்ணினா கூட நம்ம அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏமாந்துருவோம். அண்ட் யோசிச்சு பாருங்க, அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டா கூட நம்ம பிரச்சனை இல்லை, அப்போ ஏதோ திட்டிட்டு வந்துடலாம். அண்ட் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரீஃபண்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒன்ஸ் கட்டினதான் சொல்லி 5,000, 10,000, 20,000 ஏமாந்தா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் இப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கிறது. நம்ம நம்பி ஏமாந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தாலும் நம்மள மாதிரியே வேற ஒரு ரூபத்துல, நான் அதை சொன்னேன், கூகுள் சர்ச்ல வந்து பெஸ்டா சர்ச் பண்ணுவாங்க, அவங்க ஏமாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸோ இது இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு ஸ்கேம் மாதிரிதான் வந்து தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்களோ, அவங்களோட ஹோட்டலுக்கோ, ரெசார்ட்ஸ்க்கோ, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து பண்றாங்களோன்னு சொல்லி ஒரு மைல்டா ஒரு டவுட் வருது. ஏன்னா ஏன் இவங்க குறிப்பா இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. ஸோ சம்மந்தம் இல்லாம கொடுக்குறதுக்கு நான் பைத்தியக்காரனான்னு சொல்லணும். நம்ம ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், நம்ம ரேட்டிங் வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்றோம்னா இந்த மாதிரி மச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுறா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். பட் இதே ஒரு தேர்ட் பார்ட்டி சன்னோன் நம்பர்ஸ், அதுவும் ஃபாரின் நம்பர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஜாப் தரேன் அப்படிங்கிற மூலமா வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இது முழுக்க ஸ்கேம் தான். பட்
பின்னாடி ஏதோ ஒரு குரூப் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தோணுது. ஸோ முழுக்க முழுக்க ஸ்கேம். ஏமாறாதீங்க. இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து முழுக்க முழுக்க நம்பாதீங்க. டூருக்கு எங்கேயா போவீங்க, ட்ரிப்புக்கு வந்து போவீங்க, ஃபேமிலி எங்கேயாவது என்ஜாய் பண்ண போகும்போது அந்த பிளேஸ்ல இருக்க பெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது அதிகமாக வந்து ஷோ ஆச்சுன்னா உடனடியாக நம்பி புக் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த விஷயத்த அந்த ரெசார்ட்டோ அந்த ஹோட்டலோ அந்த ரெஸ்டாரண்ட்டோ அதை அப்படியே யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்பி ஏமாந்தவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா கமெண்ட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த ஆப்போசிட்டா ஒருத்தர் பாசிட்டிவா சொல்றாங்கன்னா கண்டிப்பா எவனோ ஒருத்தர் நெகட்டிவா ஒருத்தராவது இல்லாமே இருப்பான். ஸோ டெலிட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ஸ்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்பி ஏமாந்தவங்க இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை கொடுக்காம போயிட்டா அமௌண்ட் 1000 2000 கூட ஏதோ போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு வித்துடலாம். ஒருவேளை 5000 10,000 பெரிய லக்ஸுரி அப்படி நினைச்சிட்டு நம்ம புக் பண்ணி அமௌண்ட் வராமல் போயிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக ஏமாற்றம் தான். ஸோ அதனால பார்த்து பத்திரமா உஷாரா இருங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சர்ச் பண்ணி முழுக்க முழுக்க கண்ணால் காண்பதும் போய் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தீர விசாரிச்சு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டே பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்து நம்பி ஏமாந்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஏமாந்துட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாராவது வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளோட சந்திக்கிறேன்.